வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் மாற்றுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்குங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் சட்டப்பேரவை நடந்து முடிஞ்ச பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைப்பு செஞ்சதாக சொல்லி இதில் வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 74 போஸ்டிங்க்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 71 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இவங்க வந்து டிஆர்பி கேட்டதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 71 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து அவங்க போஸ்டிங் ஃபில் பண்ணனாலுமே அவங்க பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருந்தாலுமே அந்த வேக்கண்ட் வந்து நிதித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் அந்த முழு பணியிடங்கள் நிரப்ப முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க எவ்வளோ சேங்ஷன் கொடுக்குறாங்களோ அவ்வளோதான் நிரப்ப முடியும். இது உங்களுக்கே அந்த ஜியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2023 ஆக்சுவலாக ப்ரப்போஸ் போயிருந்துச்சுங்க. இது போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா இது அனுப்பிச்சுட்ருக்காங்க. இது ஆல்ரெடி அது அரசாணையாக வெளியிட்டுட்டாங்க. இதில் உங்களுக்கு மொத்தம் இவங்க டிஆர்பி வந்து ப்ரொப்போசல் அனுப்பிச்சுட்டது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் ஒரு 39 ரெக்கமெண்டேஷன்ஸ் சேர்த்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க ரீஸ்ட்ரக்சரிங் மறுசீரமைப்புக்கோசரம். இதில் 2வது ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஆர்பிக்கு வந்து 74 போஸ்டிங் அடிஷனல் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இங்கே டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, மொத்தம் 71 போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. இந்த ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா 38வது உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 14வது ரெக்கமெண்டேஷன் பாருங்கள். இதில் ரெக்கமெண்டேஷன் நம்பர் 14 கமிட்டி ஃபார் ரிவிஷன் ஆஃப் சிலபஸ். இது இவங்க வந்து ஒரு 5 வருடங்கள் அல்லது ஒரு 2 தேர்வுகளுக்கு அப்புறம் 3வது தேர்வு வைக்கும்போது, இப்போ பிஜி 2 எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 3வது பிஜி வைக்கும்போது சிலபஸ் மாற்றணுன்னு இவங்க அந்தளவுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த 23 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிற சிலபஸ் வந்து 2001 2002 ஃப்ரேம் பண்ணுதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடத்திட்டத்தை மாற்றினாங்கன்னா அதை வந்து கெசட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை வந்து வெளியிட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி கெசட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு காப்பி இருந்தால் நானும் அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இது 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி சிலபஸ் மாற்று இதுவுமே பரிந்துரை வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் இது என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து த ப்ரொபோசல் ஆஃப் த சேர்மன் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு அண்ட் திஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் அக்செப்டட். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆர்டர்ஸ் அக்கார்டிங்லி இதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பிஜியில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த இப்போ லாஸ்ட்டாக பிஜி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதை காட்டுறேன் பாருங்கள். இது லாஸ்ட்டாக பிஜியில் கேட்டிருந்த சிலபஸுங்க. இந்த சிலபஸ் எதை பேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா 2001 மற்றும் 2002 வெளியிடப்பட்ட அந்த கெசட்டை பேஸ் பண்ணி தான் இது வரைக்குமே நம்மளுக்கு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் பழமையான சிலபஸ் தான். கண்டிப்பாக இது அடுத்த எக்ஸாமுக்கான மாற்றத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே இது மாறலிங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மாற்றினாங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் அஃபீஷியலாக விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இது வரைக்குமே ஓல்டு சிலபஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த பிஜி வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது சிலபஸையும் மாற்றிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ சரி எது மாதிரி மாறுறதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாட்டி மாறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போயே நீங்கள் புது சிலபஸ், அதாவது புது சிலபஸ்னால் எப்படி பேஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஈக்குவலாக யூஜிசி பக்கமே கொண்டுட்டு போயிட்டாங்க. அது யூஜிடிஆர்பி சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஜ்லேயே வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு பிஜியில், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி சிலபஸ் எந்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சோ அதே மாதிரி பிஜிக்கும் இன்னும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் அதில் ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி சிலபஸ், அதாவது அந்த யூஜிசியில் யூஜிடிஆர்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பிஜி சிலபஸ் முடிச்சுட்டு கையோட யூஜிடிஆர்பி சிலபஸையும் சேர்த்து முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்ங்க. எக்ஸாம் வந்தாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 2 மாதம், அதிகபட்சம் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் போகும். அதில் வந்து நம்ம ரிவிஷனை படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான்
நம்மளால் உள்ளார சக்ஸஸாக போக முடியும். அந்த டைமில் புதுசாக படிக்க முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பழைய சிலபஸையும் கவர் பண்ணிக்கோங்க, அதேமாரி இந்த யூஜிடிஆர்பி சிலபஸையும் கவர் பண்ணிங்கன்னா அதே உங்களுக்கு 90% போதும். உங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணலாம். அதனால் தயவு செஞ்சு சிலபஸ் வந்து கண்டிப்பாக இந்த டைம் மாற்ற போகிறாங்க. இப்போ மானிய கோரிக்கையிலே அந்த ப்ரொப்போசல் 2023 இதை அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இதுவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. கெசட் காப்பி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. புது சிலபஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.